ஐபிஎல் ஏலம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்பான மேலதிக விவரங்களோடு செய்தியாளரிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. தற்போது ஐபிஎல்லினுடைய மினி ஐபிஎல் ஏலம் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை எந்தெந்த வீரர்களை யார் யார் ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள்? நிச்சயமா பாலவேல், ஐபிஎல் 2026 ஆண்டு போட்டிக்கான மினி ஏலம் துபாயில் களைகட்டி வருகிறது. இந்த ஏலத்தில் மொத்தம் 359 வீரர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். மொத்தம் 10 அணிகளும் சேர்ந்து 77 வீரர்களை ஏலம் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கிறார்கள். 10 அணிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 247 கோடி ரூபாய் கையிருப்பாக வைத்திருக்கிறது. இதில் இதுவரை 2:30 மணிக்கு தொடங்கிய ஏலத்தில் இதுவரை கிட்டத்தட்ட 6 வீரர்கள் ஏலம் விடப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கடுமையான போட்டி, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவியது. கேமரூன் கிரீனை யார் ஏலம் எடுக்க போகிறார் என்ற ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த 10 அணிகளுக்குமே இருந்தது. அதிக ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரராக கேமரூன் திகழ்ந்திருந்தார். கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் தான் அதிக கையிருப்பு தொகை இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸிடம் 64 கோடி ரூபாயும் சென்னை சூப்பர் கிங்ஸிடம் 40 கோடி ரூபாய் என அதிக கையிருப்பு தொகையாக 2 அணிகளுக்கு மட்டுமே தான் இருக்கிறது. எனவே இந்த மினி ஏலம் என்பது 2 அணிகளுக்கும் இடையிலான ஒரு கடுமையான போட்டி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிலனாவை ஏற்கனவே விடுவித்திருக்கிறது, சாம் கரனை விடுவித்திருக்கிறது, ஜடேஜாவை விடுவித்திருக்கிறது. எனவே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், டெத் ஓவர் பவுலர்ஸ் மிக மிக தேவை என்பதன் காரணமாக கேமரூன் கிரீனை ஏலத்தில் எடுப்பதற்காக ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவி கொண்டிருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரை ஏலம் கேட்டிருந்தார்கள். ஆனால் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேமரூன் கிரீனை ஏலத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 359 வீரர்கள் ஏலம் விடப்பட இருக்கிறார்கள். இதுவரை 6 வீரர்கள் ஏலம் விட்டதில் 2 வீரர்கள் மட்டுமே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டேவிட் மில்லர் அடிப்படை ஏலை தொகையான 2 கோடி ரூபாய்க்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்திருக்கிறது. கேமரூன் கிரீனுக்கு தான் ஒரு கடுமையான போட்டி. தற்பொழுது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுத்திருக்கிறது. அதிகபட்ச தொகை ஐபிஎல் வரலாற்றில் 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்காக ஒப்பந்தம் செய்தது அதிகபட்ச தொகையாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஏலம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டிருந்தார். இதுதான் அதிகபட்ச தொகையாக இருந்தது. தற்பொழுது கேமரூன் கிரீன் அதை முந்துவார், முறியடிப்பார் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே கேமரூன் கிரீன் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக. இந்த மினி ஏலம் யார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகிறது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார் யாரை ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு கிரிக்கெட் விமர்சகர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். இனி அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அதிகபட்ச தொகை கேமரூன் கிரீன் கிட்டத்தட்ட 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா அணி எடுத்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 25 கோடி ரூபாய் வரைக்கும் ஏலம் கேட்டிருந்தார்கள். சென்னைக்கு கேமரூன் கிரீன் மாதிரியான ஒரு வீரர் எந்த அளவிற்கு தேவை? இந்த ஏலத்தொகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டா தான் இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையில். ஆனா வந்து இந்த ஏலம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போனதுனால 25 கோடி தாண்டினதுனால சென்னை சூப்பர் கிங்ஸால எடுக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையில் 9 ஸ்லாட்ஸ், அதாவது 9 ஸ்லாட்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. அண்ட் அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற வந்து காசு பார்த்தீங்கன்னா 43 கோடி 40 லட்சம் ரூபா இருக்கு. அதாவது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பர்ஸ் வந்து அதிகமா இருக்கிற ஒரே டீம். இப்ப பாத்தீங்கன்னாக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இதுல வந்து 9 பிளேயர் எடுக்கணும். இப்ப 25க்கு மேல நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 வீரர்கள்ல எப்படி எடுக்க போறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ இப்போ கேமரூன் இல்லைன்னதுனால என்னை பொறுத்தவரையில் இந்த ஆல்ரவுண்ட் ஸ்பாட்டுக்கு வெங்கடேஷ் ஐயர் உள்ள வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவரோட ஆல்ரவுண்ட் அபிலிட்டி ஒரு இந்தியன் பிளேயர் வேற இருக்கிறதுனால. இதை தவிர வந்து பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவரோட போலிங் ஆஃப் ஸ்பின்னா இருக்கும், லெக் ஸ்பின்னா இருக்கும், சரி மிடில் ஆர்டர்ல வந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜடேஜாவும் சாம் கரனும் வெளியில போனதுனால ஒரு ஆல்ரவுண்ட் அபிலிட்டி மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்டிங்க்கும் போலிங்க்கும் ஒரு இடம் தேவை. அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்தவரையில் வெங்கடேஷ் ஐயர் வந்து அந்த ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, கேமரூன் கிரீன் உள்ள வராதனால அப்படின்னு தான் வந்து இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா சார். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல
டாப் ஆர்டர் பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜட்டுவை சாம் கரனை கொடுத்துட்டு நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப லைனப்லாம் வந்து சூப்பராக இருக்குது. மிடில் ஆர்டர் லைனப்பில் 2 ஆல்ரவுண்டர் பொசிஷன் வேகன்சியில் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். ஏன்னா அஸ்வினும் இல்லை, ஜடேஜாவும் இல்லை, ரிஸ்ட் ஸ்பின்னர் நம்மள்கிட்ட இல்லை, அப்படின்ற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதை ரீப்ளே பண்ணணும். ஃபாஸ்ட் பவுலர் வித் பேட்ஸ்மேனோட நம்மளுக்கு தேவைப்படும். ஜாசன் ஹோல்டரை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம். ஏன்னா கிரீன் இல்லைன்ற பட்சத்தில் ஹோல்டர் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குமா? ஹோல்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப முதல்ல அவங்க ஆடக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து யாரு நிறைய ஆல்ரவுண்டர் அபிலிட்டி, பேட்டிங் பவுலிங் எல்லாமே இருக்கிறதுல இதுல இருக்கக்கூடிய வீரர்கள் பார்க்கும்போது கஸ் ஆட்கின்சனா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், வியான் முல்டர் இருக்காரு, ராச்சின் ரவீந்திரா இருக்காரு. ராச்சின் ரவீந்திரா திருப்பி எடுக்க போறாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு இருந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவர் பேட்டிங் அபிலிட்டி நிறைய இருக்கு. இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து ஜடேஜா இல்லாதனால ராச்சின் அந்த ரோல் அவர் ஆட போறாரா, இல்ல எடுத்துதான் ஆட வைக்க போறாங்களான்னு சொல்லி தெரியாது. இல்ல இதையும் தாண்டி இன்னொரு ஒரு ஸ்பின்னர் ஒரு அவைலபிலிட்டி வேணும்னா இப்ப இன்னொரு ஒரு பேர் அடிபடுற பேர் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா வந்து அவரோட பேஸ் பிரைஸும் 2 crores வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹசரங்கா உள்ளுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ஒரு ஹசரங்கா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூர் அகமது மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷனே ஒரு டெட்லி அட்டாக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது எல்லாமே தாண்டி ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸை தான் வந்து உள்ள எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கிறது தான் வந்து அதிகமா தொகையை கொடுத்து எடுப்பாங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 பேர் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 பேர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 பேர். வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 1 நம்ம சொல்லலாம். 2வது நான் தீபக் ஹூடா கூடயும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற போலிங் அபிலிட்டி. ஆனா தீபக் ஹூடா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் டைம். ஸோ அதனால அவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரக்கூடிய அதர் பிளேயர்ஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ அதனால நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கேமரூன் கிரீன் வெளில போனதுனால இப்ப கேகேஆருக்கு பர்ஸ்ல இடம் இல்ல, மற்ற அணிகளுக்கும் பர்ஸ்ல காசு கம்மியா இருக்கிறதுனால இனிமே இந்திய வீரர்களை அதிகமா எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். நம்ம தமிழ்நாட்டு வீரர்களும் ஏலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வீரர்கள். விஜய் சங்கர் வந்து திரிபுரா அணிக்காக விளையாடுறதுனால அந்த அசோசியேஷன்ல இருந்து இதில் டைப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முருகன் அஸ்வினும் வேற ஒரு அசோசியேஷன்ல இருந்து டைப்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வீரர்கள், தமிழ்நாட்டு வீரர்கள் இந்த மினி ஆக்ஷன்ல பங்கேற்றிருக்கிறாங்க. நம்ம இசக்கி முத்து, சஞ்சு யாதவ், ஷோனி யாதவ், முகமது அலி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களும் டிஎன்பிஎல் போன்ற போட்டிகளில் ஜொலிச்சு இப்போ ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு வீரர்கள் நிறைய ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றோம். வாஷிங்டன் சுந்தர், நம்ம சாய் சுதர்சன், வருண் சக்கரவர்த்தி போன்ற நட்சத்திர வீரர்கள்லாம் வந்து ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்திட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேலும் 10 வீரர்கள் வந்திருக்காங்க. இந்த ஐபிஎல் மூலமாக, டிஎன்பிஎல் மூலமாக இந்த தமிழ்நாட்டு வீரர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கிறது? இந்த 10 வீரர்களில் யார் அதிகமாக ஏலம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பார்வையில்? இந்த வாட்டி நான் உண்மையா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நட்சத்திர வீரர்கள், அதாவது இளம் வீரர்கள் ரொம்ப நல்லா விளையாடி அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தின வீரர்கள் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க தமிழ்நாடுல. அதனால தமிழ்நாட்டுல டேலண்ட் இல்லையா அப்படின்னு வந்து நான் ஒரு விஷயத்துல சொல்லல. ஆனா அதுக்கு மேல டேலண்ட் வந்து இன்னைக்கு நிறைய வெளி மாநிலங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சயீத் முஸ்டாக் அலி டிராஃபியா இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து ஆடல. ஸோ டிஎன்பிஎல்ல வச்சு யார் விளையாடி இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் பார்ப்பாங்க. அண்ட் டிஎன்பிஎல் முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆனதுனால அந்த அளவுக்கு ஒரு ரிட்டென்ஷன் பவர் நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி தமிழ்நாடு வீரர்கள், புது தமிழ்நாடு வீரர்கள், நீங்க வந்து சோனு யாதவ் பத்தி சொல்லலாம். அவரும் கொஞ்ச நாள் விளையாடிட்டு தான் போனாரு, அந்த மாதிரி இருக்கலாம். அவரோட பிரதர் சஞ்சய் யாதவ் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் கொடுத்திருந்தாங்க. பட் அவங்களாம் கொஞ்சம் கீழ் நோக்கி இப்போ போயிட்டாங்க. அதை தாண்டி நிறைய இளம் வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க வெளி மாநில அப்படிங்கறத ஒரு பேச்சு தான் இப்ப நிறைய அடிபட்டது. அப்படி இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு எசக்கி முத்துக்கோ இல்லாட்டி வந்து இன்னொரு ஒரு வீரர்களுக்கோ முகமது அலி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன். அண்டர் 19 பிளேயர், தமிழ்நாடுக்காக ஆடி கேப்டன் பண்ணி ஆடி வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர்னா முகமது அலி. பேட்டிங்கும் போலிங்கும் இருக்கும் சரி. பட் ஆனா இன்னும் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் அங்க வந்து வெளியில காட்டி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரோ இல்லாட்டி ஒரு பயங்கரமா ஒரு விக்கெட் எடுத்தோ நம்ம வந்து அவர் இன்னும் திறமையை வெளி காட்டல. அப்படி இருக்கும்போது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய பார்ப்பாங்க. அப்படி இல்லாதனால இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ஒரு ஷாருக் கான் வந்து ஒரு ஃபைனல் பால்ல 6 அடிச்சு ஒரு சையத் முஷ்டாக் அலி டிராஃபியை வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு 6 அடிச்சோ இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஆட்டத்தை விளையாடி கொடுத்து ஒரு நட்சத்திர நாயகரா உள்ள வரக்கூடிய வீரர்கள் இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. இது வந்து நமக்கு இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஃபேவரட் சீசனா இல்ல. நம்மளால வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு போல, பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு வந்து ஈடு கொடுத்து விளையாடலன்னு சொல்ற முடியாது. ஆனா அதுக்கு மேல வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்ததுனால அவங்க கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு வீரரை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமா சார், தமிழ்நாட்டு வீரர்களையும் தாண்டி வெளி மாநிலத்திலிருந்து நிறைய வீரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து 14 வீரர்களுக்கு மேல் IPL போன்ற போட்டிகளில் பெரிய லெவலில் ஜொலிச்சிருக்கிறாங்க. நடப்பு IPL தொடரில் தமிழ்நாட்டு வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய தொடர்களில் இருக்கும் என்று நம்பலாம். தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவிக்கப்பட்ட கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே வந்து ஏலம் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ரச்சின் ரவீந்திராவை எப்படியாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் அதே அடிப்படை தொகைக்கு ஏலம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவரும் ஏலம் போகவில்லை, கான்வேவும் ஏலம் போகவில்லை என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இணைப்பில் வந்து நிறைய IPL மினி ஏலம் தொடர்பான நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. IPL மினி ஏலம் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 359 வீரர்கள் ஏலம் விடப்பட இருக்கிறார்கள். 77 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட இருக்கிறார்கள். அதிகபட்சமாக கேமரூன் கிரீன் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம்தான் தற்பொழுது அதிக ஏலத்தொகை இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீரர்களையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். பாலவி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. முதலில்